மரணம் அப்படின்னா மாந்தியும் சதய நட்சத்திரமும் தான் மரணத்தை கொடுக்கிற கிரகம். கூப்பிடுறாங்க. மரணத்தை கொடுக்கிற கிரகம் யாரு? இவங்க 2 பேர் இல்லாத ஒருத்தர் மரணம் அடைய மாட்டார்கள். மாந்தி சதய நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாத செயல்பாட்டு கொண்டு போங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாந்தி சதய நட்சத்திரம் லக்கணத்தை தொட்டு 8ஆம் இடத்தையும் தொட்டால் மரணம். இவ்வளோதான். இப்போ தம்பிக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறான். தம்பினா புதன் சதயத்தில் இருக்கு, சனி மாந்தியோடு இருக்கிறார், தம்பி இல்லை. சந்திரனா அம்மா சதயத்தில் இருக்கு, சந்திரன் அந்த அம்மாளுக்கு ஆயில் வந்து சனி மாந்தியோடு இருக்கிறார், அம்மா இல்லை. தாத்தானா சூரியன், தாத்தா சதயத்தில் சூரியன் இருந்து குருன்னா தாத்தாவுக்கு ஆயில்காரன், அவர் மாந்தியோடு சேர்ந்தால் தாத்தா இல்லை. இந்த 2 பேர்த்து கொண்டு மரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே லக்கணமும் கெட்டு 8ஆம் இடமும் கெட்டால் மரணம். இவ்வளோதான் மரணத்துக்கான கணக்கு, வேறு எதுவும் கிடையாது. அப்போ சொந்த தொழிலுக்கு பண்ணோம்னா, ஒரு சொந்த தொழிலுக்கு வந்து கேட்குறாங்கன்னா கவனமாக நம்ம சொல்லக்கூடாதான், அதிகவனமாக சொல்லணுமா. என்ன காரணம்? அவர்கள் வந்து கடன்பட்டு நம்ம துன்பத்துக்கு ஆளாகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத தெரிஞ்சு ஏதோ மேலோட்டமாக செய்ய அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. செஞ்சால் பொழைச்சிக்குவாரா என்று கூர்ந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னா நிறையா பேர் சொந்த தொழில் பண்ணி கடனில் இருக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? நாம் சோசிக்கிறோம், நிறைய பேர் கவனக்குறைவாக இருக்கிறதே காரணம். இதை வந்து தவறாக நீங்கள் எடுத்துக்கூடாது. அறியாமையே சொல்கிறேன், அவ்வளோதான். தவறாக எடுத்துக்கூடாது. அதாவது சனி மாந்தி செவ்வாய் தொடர்பு, அவங்க சொந்த தொழில் பண்ணவே கூடாது. பண்ணனா கடனை சந்திக்க மாட்டாங்க, பெரிய கடனை சந்திப்பாங்க. கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைக்கு ஆளாயிருவாங்க. அந்த குடும்பம் திண்டாடும், நல்லா திண்டாடும். அப்போ இதை நாம் செய்யலாமா? நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன். ஒரு குடும்பத் தலைவர் வந்து பெரிய கடனை பட்டுக்கிட்டு வர்றார். அவர் சாதகத்தை பாருங்கள், நான் சொல்லும் நிலைப்பாடு இருக்கும். அப்போவாச்சும் இது உண்மைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன, சனி பகவான், செவ்வாய் பகவான், மாந்தி பகவான் 3 பேர் தொடர்பில் இருந்தால் சொந்த தொழில் செய்ய சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்க பயிற்சிக்கு எடுத்துங்க. சனி பகவான் கடவில்லை, செவ்வாய் கடவில்லை, சொந்த தொழில் பண்ணா கடன் இல்லை. அவங்களோட சாராமாரியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தொந்தரவே வராது. இதை வந்து நீங்க வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சொந்த தொழிலுக்கு செவ்வாய் சனி கிடவில்லை என்றால் சொந்த தொழில் பண்ணலாம். எப்பயுமே பணத்தட்டுப்பாடு வராது. இந்த 2 கிரகத்தை வச்சு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இந்த பாயிண்ட் அழகான ஒரு பாயிண்ட், அற்புதமான ஒரு பாயிண்ட், விட்டுறாதீங்க. ஏன்னா இது அழுத்த திருத்தமா ஏன் சொல்றேன், உண்மைங்கிறத சொல்றேன், அவ்வளவுதான். நீ இதுல வில்லங்க இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வித்தியை கத்தனாவோ ஒரு கருத்துக்களை சந்திச்சு அதை வந்து கோல்டியே எடுத்து மக்களிடம் ஒப்படைக்கிறது எனக்கு வேலை. ஏங்க நான் எதையுமே கையில் வச்சுக்க மாட்டேன். ஒன்று கண்டுபிடிச்சால் மக்களிடம் ஒப்படைச்சு விடுவேன். அப்போ அது ஒப்படைக்கிற போது அது முழுமைப்படுத்தி அது உண்மையாக ஒப்படைக்கணும்ல. அந்த உண்மையாக ஒப்படைக்கிறது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஒன்றா சாதகமே ஒரு சிம்பிள் கணக்கு நிறையா இருக்கு. அது வந்து தேவையில்லாத கணக்கு நாம் எடுத்துக்கலாம். நாம் தேவையான நம்ம குடும்பத்துக்கு ஆலோசனைகள் வந்து நாம் சொல்லும் கருத்து அனைத்தும் ஆலோசனைக்கு நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். அதை எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. பாருங்க, குழந்தைக்கு சொன்னேன், திருமணத்துக்கு சொன்னேன், தொழிலுக்கு சொல்லியிருக்கிறேன். நிலையான கடன் செவ்வாய் மாந்தி தான், தப்பே வராது. முதல்ல சொன்னேன், மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன், மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன், மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன், மாந்தியோட செவ்வாய் சேர்ந்தால் கடன், விருச்சகத்தில் மாந்தி உட்காந்து செவ்வாய் கெட்டு இருந்தால் கடன். இவ்வளவுதான், 5 பாயிண்ட் தான். கடனுக்குள்ள வேற பாயிண்ட் எடுக்க தேவையில்லை. 6ஆம் இடத்து பையன் தொலைவே தேவையில்லை. இதுதான் கடன். கடனே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? கடன் வாங்க மாட்டார். ஒரு 5 ரூபா, ஒரு 2000 5000 வாங்கிட்டு கட்ட மட்டும் தூங்க மாட்டார். அதுக்கு என்ன காரணம்?
குரு இருக்கும் இடத்தில் இருந்து செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால் கடன் இல்லை. குரு இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குரு இருக்க இடத்திலிருந்து 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன் இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன் இல்லை. விருச்சகத்தில் குரு உட்கார்ந்து செவ்வாய் கெடவில்லை என்றால் கடன் இல்லை. அப்ப கடனுக்கு 5 பாயிண்டும், கடன் இல்லாத இருப்பதுக்கு 5 பாயிண்ட். இவ்வளவுதான் கடன், இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ குரு செவ்வாய் கடன் இல்லை, செவ்வாய் மாந்தி கடன், எப்பவுமே கடன், லைஃப் லாங் கடன். அப்போ இந்த கடன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? செவ்வாய் மாந்தி சேர்ந்தவங்க என்ன பண்ணனா கடனை குறைக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. செவ்வாய் மாந்தி சேர்ந்த சாதகத்தை இளமையிலேயே அதனுடைய விளக்கம் சொல்லி பண்ணுமா நாம சோசியக்காரர். 5 வயசு 10 வயசு 15 வயசுலேயே இவன் பெரிய கடன் வாங்கி சின்னப்படுவான், கடனால் துன்பப்படுவான்ங்கிறத தாய் தந்தைக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அப்படி ஒப்படைச்சிட்டு அவங்ககிட்ட குடும்ப பொறுப்பை ஒப்படைக்க மாட்டாங்க அந்த பையன்கிட்ட. அதுதான் ஒரு நாம் செய்யும் பெரிய தர்மமா, சின்ன தர்மம் இல்லாத. ஏன்னா அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கான வழிகள் சொல்லிடுறோம் சின்ன வயசுலேயே. அப்போ இது 40 வயசில் சொல்லி எதுக்காகுது? கடன்லாம் பட்டு துன்பப்படும் போது சொல்கிறதுல பயன் இல்லை. அப்போ 5 வயசு 10 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்கிற சாதகத்தில் செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் இந்த பையன் பெரிய கடனை வாங்கி துன்பப்படுவான்ப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க, கடை வாங்க விட்டுறாத, சாமீன் போட விட்டுறாத, கடன் கொடுத்தா வராது. இந்த செவ்வாய் மாந்தி சேர்ந்தவங்க என்ன கடன் கொடுத்தானோ வாங்க முடியாது, என்ன விழுக்கோலும் வாங்க முடியாது. யாருக்காச்சும் சாமீன் போட்டாங்கன்னா அந்த கடனை இவர் தான் கட்டுவார், அந்த வாங்கினவன் கட்ட மாட்டான். பெரிய கடனை துணிச்சலாக வாங்கிவிட்டாங்கன்னா கடன் கட்ட முடியாது. இந்த 3ஐயும் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். 3ஐயும் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா கடனை குறைக்கலாம். 100 ரூபா வாங்குறத 25 ரூபா வாங்கலாம். இதுதான் அதனுடைய அமைப்பு. அப்போ கடன் இல்லைங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் பாருங்க. சிம்ம லக்னத்துக்கு புதன் திருவாதிரையில் இருந்தாலும் மாந்தியோடு இருந்தாலும் சதயத்தில் இருந்தாலும் மூத்தவனும் இல்லை இளையவனும் இல்லை. அழகாக சொல்லிடலாம். சிம்ம லக்னம் புதன் திருவாதிரை அல்லது சதயம் அல்லது மாந்தியோட தொடர்பு. மூத்தவர் அவருக்கு இருக்க மாட்டார், இளையவர் இருக்க மாட்டார், ஒரே பிள்ளை தான். விருச்சிக லக்னத்துக்கு சனி பகவான் சதயத்தில் இருந்தாலும் மாந்தியோடு இருந்தாலும் திருவாதிரையில் இருந்தாலும் மூத்தவனும் இல்லை இளையவனும் இல்லை. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி சொல்லி உண்மைதானான்ங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சனி திருவாதிரையில் இருந்தார்னா மூத்தவனும் இல்லை இளையவனும் இல்லை. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இதில் ஒருத்தன் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 நிலைப்பாட்டில் நாம் எடுத்துக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு கணக்கு.